வணக்கம். மஞ்சளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் 3ds மேக்ஸில் சில மாடிஃபையர் டூல்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்லைஸ், ஷெல், லாட்டிஸ், மெல்ட், நாய்ஸ், ஸ்ட்ரெச்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 மாடிஃபையர் டூல்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஸோ இப்போ 3ds மேக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாடிஃபையரில் ஃபஸ்ட்டு நான் கொடுக்க போகிற மாடிஃபையர் வந்து ஷெல். ஓகே, எஸ்ஹெச்இ கொஞ்சம் ஸ்பீடாக டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ வெறும் எஸ்ன்னு அடித்து மெதுவாக அடித்தோன்னா எஸ்ஸில் நிறையா இருக்குது. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ஸ்பீடாக ஷெல்லு நீ டைப் பண்ண ஆரம்பிச்சின்னா 3 லெட்டர் அடிக்கும்போதே அங்கே வந்துடும், கரெக்டாக வந்துடும். ஸோ என்டர். ஓகே, ஸோ இன்னர் எவ்வளோ வேணும், அவுட்டர் எவ்வளோ வேணும் நம்ம இங்கே கொடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஷெல்லோட வேலையை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா இன்னொன்று இருக்குது. ஓகேங்களா? ஸ்லைஸ்னு ஒன்று இருக்குது, அந்த கமெண்ட் கொடுக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஷெல்லை பற்றியே தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா 2D எலிமெண்ட் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த சர்க்கிளுக்கு திருப்பி என்ன பண்ணுவோம், மாடிஃபையரில் போயிட்டு ஷெல்லுன்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு ஒரு திக்னஸ் வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்க, திக்னஸ் ஆட் பண்ணிக்க முடியும் ஷெல்லில். ஓகே, ஸோ இதுக்கு மட்டும்தான். ஆனால் பிளேனுக்கும் அதே மாதிரி எனக்கு ஒரு திக்னஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஷெல்லை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ போயிட்டு பிளேன் எடுக்கிறேன். ஸோ எங்கேருந்து எங்கே வேணும் பிளேனு. ஸோ இது இருக்கட்டும், இதை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்கிட்டு. ஓகே, ஸோ இப்போ நான் ஷெல் இதை செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஷெல் பாருங்கள், ஏற்கனவே இதுக்கு கொடுத்துருந்தாலும் எனக்கு எடுத்துக்கிடுச்சு. ஓகே, ஸோ இன்னர் வேணுமா அவுட்டர் வேணுமா எது வேணுமோ கொடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஸ்லைஸ் கமெண்ட்டை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஏன்னா அந்த ஸ்லைஸ் நமக்கு இருந்தால் தான் அந்த ஷெல்லை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஸ்லைஸுங்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்லைஸ் பிளான்னு ஒன்று இருக்கும். ஓகே, அது என்னென்னா எந்த ஆக்சிஸை வச்சு நான் இது பண்ண போகிறேன். ஓகே, இந்த இடத்துல வச்சா எனக்கு ஸ்லைஸ் ஆக போகுது, கட் பண்ண போகிறேன் ஸ்லைஸ்னு. ஓகே, ரிமூவ் டாப்னு கொடுக்குறேன். பாருங்கள், எனக்கு உள்ள ஆல்மோஸ்ட் எம்டியாக இருக்குது. ஓகே, ஸோ இதையும் எடுப்போம், அடுத்த காம்பனண்ட் எடுப்போம். ஓகே, ஸோ இங்கே இருக்கட்டும், வெளில வந்துடுவோம். திருப்பி இதுக்கும் ஸ்லைஸ் கொடுப்போம், திருப்பி பிளேனை எடுத்துக்குவோம், ரிமூவ் டாப். ஓகே, இதில் மற்ற இதெல்லாம் பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேணாம். பாருங்கள், ரிமூவ் டாப்னு கொடுத்தோன்னா நமக்கு மேலே உள்ளது ரிமூவ் ஆகிடுச்சு. சரி, பிளேனுக்கு என்ன பண்ணுறது, திருப்பி ஸ்லைஸ். ஓகே, ஸோ பிளேனுக்கும் நம்ம ப்ரிஸோங்கிறது போயிடுச்சு. ஓகே, ஸ்லைஸ். ஓகே, திருப்பி பிளேனை நம்ம மேலே எடுத்து வச்சு பார்ப்போம், ரிமூவ் டாப்னு கொடுப்போம். பாருங்கள், எல்லாத்துக்குமே உள்ளே வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் வருது, எம்டியாக வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஷெல்லோடது. ஓகேங்களா? உள்ளே வந்து எம்டியாக தான் இருக்கும் நமக்கு. ஓகே, அதுக்காக தான் இப்போ வந்தோம். ஸோ இந்த ஷெல்லுக்கு வச்சுக்கிட்டு ஸ்லைஸை வச்சுக்கிட்டு எனக்கு இப்போ இன்னொரு காம்பனண்ட் நான் ஒன்று ரெடி பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி காப்பி, திருப்பி பேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்லைஸ் பிளேன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணி மேலே மூவ் டூல் எனேபிள் இருக்கா. ஓகே, ஸ்லைஸ் பிளேன் அது செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே வேணும் ஆனால் ரிமூவ் பாட்டம்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு கீழே உள்ளது ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணால் இது மேலே ரிமூவ் டாப்னு கொடுக்குறேன், இதுக்கு ரிமூவ் பாட்டம்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது மூலமாக என்னென்னா எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பாருங்கள், சின்னதாக வேணும். ஓகே, ஸோ இது எந்த வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். delete. ஓகே, ஸ்லைஸ் பிளேன் இங்கே ரொட்டேட் டூலை வச்சுட்டு நான் ரொட்டேட் பண்ணுறேன்.
ஓகே, எனக்கு வந்து Z ஆக்சிஸில் 90 டிகிரி வேணும். இப்போ பாருங்கள், அப்படியே எனக்கு மாறிடுச்சு. ஓகே, திருப்பி இதை நான் காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணுவோம். சாரி, பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, அதான் டூப்ளிகேட். ஸோ திருப்பி இந்த டூலை எடுத்துக்கிறேன். ரிமூவ் பாட்டம். ஓகே, பார்த்தீங்கன்னா எனக்கு விண்டோ மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்லைஸோடது. ஓகே, ஸ்லைஸ்ன்னு கொடுத்தோம், நமக்கு அப்படியே லேயராக கட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இது ஷெல்லு கொடுத்துட்டு தான் கொடுக்க முடியுமானா இல்லை. இந்த பாருங்க, நான் ஷெல்லை டெலீட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லைஸ் பண்ணிக்க முடியும். ஷெல் கொடுக்காமலும் ஸ்லைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா ரீசெட் கொடுத்துக்கிறேன். திருப்பி இது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுத்து பார்ப்போம். ஓகே, பாக்ஸ் ஸ்லைஸ். ஓகே, ஸோ மூவ் டூல், ஸ்லைஸை பொறுத்தவரை திருப்பி பிளேனை நம்ம மூவ் பண்ணிக்குவோம். ரிமூவ் டாப். ஓகே, என்னென்னா திக்னஸ் இருக்காது, இந்த வால் திக்னஸ் இருக்காது. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா திக்னஸே இருக்காது. ஓகேங்களா, அதனால தான் வந்து ஷெல்லு கொடுத்தனா எனக்கு ஒரு திக்னஸ் வரும், அதை வச்சு என்னால் வரைஞ்சிக்க முடியும். இதுதான் வந்து ஷெல் ஸ்லைஸ். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து லாட்டிஸ். ஓகேங்களா, ஸோ இதை ரீசெட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணல. லாட்டிஸ். லாட்டிஸ்க்கு என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்பியருக்குன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் லாட்டிஸை பொறுத்தவரை. ஸோ ரேடியஸ் எவ்வளோ வேணும், செக்மெண்ட் எவ்வளோ வேணும், ஹெமிஸ்பியர் வேணும்னா என்ன ஹெமிஸ்பியர் வேணும், நம்ம ஹெமிஸ்பியர் போகிறதில்ல. ஸோ இங்கே போய்ட்டு லாட்டிஸ் பாருங்கள், இதை ஜூம் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு ஷேப். ஓகே, ஸோ இதில் போயிட்டு இந்த கார்னர் ரேடியஸ் எவ்வளோ வேணும் அதை நம்ம ஏற்ற முடியும். ஓகே, ஸ்டட்ஸ்ன்னு பேர். ஓகே, இந்த இதுக்கு ஸ்டட்ஸ்ன்னு. இதே மாதிரி ஜாயிண்ட், இந்த 2-4 இந்த ஸ்டட்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகிறது ஜாயிண்ட்ஸ்னு பேர். ஸோ அதான் ரேடியஸ். ஓகே, ஸோ இதை கூட நான் குறைச்சி வச்சுக்கலாம், இதோட ரேடியஸ். ரைட்டுங்களா, நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி நமக்கு அழகாக ஒரு கூண்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம கஷ்டமே படாமல். ஸோ இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, ஜாயிண்ட்டு, இது எப்படி வேணும் டெக்கரான்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இதே வந்து ஆக்டா, இது ஐகோஸ் 1. ஓகே, ஸோ என்ன வேணும் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை ஜாயிண்ட் ஒன்லி ஃப்ரம் வெர்டெக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஜாயிண்ட்ஸ் மட்டும் வரும். ஸ்டட்ஸ் ஒன்லின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டட்ஸ் மட்டும் வரும், ஜாயிண்ட் வராது. இங்கே பாருங்கள், அந்த இது வரல, டிசேபிள் ஆகிடுச்சு பாருங்கள் இங்கே. ஸோ போத்துன்னு கொடுத்தோன்னா நமக்கு ரெண்டுமே கிரியேட் ஆகும். இதுதான் வந்து ஸ்லைஸ், சாரி லாட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மெல்ட். ஓகே, ஸோ நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். ஜென்ரலாக நீங்கள் வரையும் போது ஒவ்வொரு தடையும் ரீசெட் பண்ண வேணாம், பட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரீசெட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது ஒன்று இது பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே புரியாது. ஓகேங்களா, ஸோ திருப்பி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். மெல்ட்னா என்ன அப்படின்னா, அப்படியே நான் இதை உருக வைக்க போகிறேன். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்குவோம். மெல்ட் அமௌண்ட் எவ்வளோ வேணும். ஓகேங்களா, ஸோ இது என்ன அப்படின்னா, இது இருங்க, இதில் போய்ட்டு நான் கொஞ்சம் இதை கொடுத்துக்கோம். ஓகேங்களா, செக்மெண்ட்ஸ் பிரிச்சுக்கோம். செக்மெண்ட்ஸ் பிரிச்சுக்கிட்டால் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மெல்ட்டு முன்னாடிக்கும் இப்போ பாருங்கள், செக்மெண்ட் பிரித்தோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓகே, செக்மெண்ட் இல்லாதப்போ பாருங்கள், 1 1 1. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் எதுவுமே இல்லை. ஓகே, அதுக்கு தான் இந்த செக்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ செக்மெண்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ செக்மெண்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஃபைனாக வரும். பட் உங்கள் சிஸ்டத்தை பொறுத்தும் இருக்குது செக்மெண்ட்டு.
ஸோ ஐஸ் மெல்ட் ஆனால் இந்த மாதிரி மெல்ட் ஆகும். ஸோ கிளாஸ் மெல்ட் ஆனால் எப்படி கிளாஸ் மெல்ட் ஆகும்? ஸோ இங்கே போய்ட்டு அதுவும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக பின்னாடி நம்ம இதோட எஃபெக்ட்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? அனிமேஷன் பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது இது புரியும். ஓகே, 0. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஜெல்லி மெல்ட் ஆனால் இந்த மாதிரி, பிளாஸ்டிக் மெல்ட் ஆனால் எப்படி மெல்ட் ஆகும்? ஸோ எல்லாமே இல்லை எனக்கு கஷ்டம்னு சொல்லிவிட்டு நம்ம இது அந்த வேல்யூஸ் இங்கே என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் அதை பேஸ் பண்ணி தான் வரும் அங்கே. ஓகே, எனக்கு வந்து நான் சும்மா ஒரு 20ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஓகே, என்ன வேல்யூஸ் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து மெல்ட் ஆக்சிஸ். ஓகே, எந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி நான் மெல்ட் பண்ணணும் அதுவும் நம்ம இங்கே கொடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெல்ட். ஸோ அடுத்து பார்க்க போகிற மாடிஃபையர் வந்து நாய்ஸ். ஆக்சுவலாக நாய்ஸுங்கிறது வந்து ரெண்டு இடத்துல வரும், இன்னொரு இடத்துல மெட்டீரியல்லையுமே வரும். பட் அதை நம்ம இப்போ வந்து இதில் உள்ள நாய்ஸை மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ திருப்பி ஒரு பாக்ஸை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். திருப்பி நாய்ஸ். ஆக்சுவலாக இது நீங்கள் காம்போவில் தான் பண்ணணும். பட் நம்ம இது எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இண்டிவிஜுவலாக நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நாய்ஸ் சீடு இங்கே போனீங்கன்னா இந்த சீடு ஸ்கேல் என்ன வேணும் அதெல்லாம் ஓகே. இங்கே போயிட்டு ஸ்ட்ரென்த்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஓகே, ஓகே, ஒய் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் தெரியும். ஓகே, ஸோ எப்படி வேணுமோ நம்ம கொடுக்கணும். இதே நம்ம அனிமேட் பண்ண முடியும். ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்கீங்க, அனிமேட் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நாய்ஸுங்கிறது என்னென்னா மேலே வந்து ஒரு இந்த சர்ஃபேஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலாக அதுதான் வந்து நாய்ஸுங்கிறது. இதில் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியலை, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதை வந்து சும்மா ஒரு 100ன்னு கொடுக்குறேன். ஓகே, நாய்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சர்ஃபேஸ் பாருங்கள். இங்கே அனிமேட் கொடுத்துருக்கறதுனால நமக்கு அந்த மாதிரி இருக்குது. அனிமேட் சர்ஃபேஸ் அப்படியே நமக்கு வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் நாய்ஸ்ன்னு சொல்கிறது. ஓகே, ஸோ என்ன திருப்பி இன்னொன்று கூட நம்ம எடுப்போம். ஒரு ஸ்பியரை எடுத்து பார்ப்போம் நாய்ஸ் எப்படி வேலை செய்யுது. ஓகே, நாய்ஸ் இதில் பாருங்கள் தெரியும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸு மாற மாற ஒய் ஷேப் Z. ஓகே, அதுதான் நாய்ஸ். ஓகே, இப்போ வந்து செக்மெண்ட் வந்து ஒரு 50 செக்மெண்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நாய்ஸ். ஸோ இதே அனிமேட் பண்ண முடியும். அனிமேட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஓகே, இதில் வந்து ஆக்சுவலாக இதில் நமக்கு அந்த அளவுக்கு விசிபிள் ஆகலை. ஓகே, ஸோ இதே ஃப்ராக்ஷனல்னு கொடுத்து இந்த பாருங்க, இந்த இதில் தெரியுது பாருங்க. ஓகே, ஸோ என்னென்னா இப்போ இதே வந்து ஃப்ராக்ஷனல்னு கொடுத்தோன்னா எனக்கு ரஃப்னஸ் இதில் நல்லாவே தெரியுங்க. பாருங்க, சர்ஃபேஸ் பாருங்கள், சொரப்பு. ஓகேங்களா? நாய்ஸுங்கிறது இங்கே இதில் வந்து சொரப்பை உண்டாகும். எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து நாய்ஸுங்கிறது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சுங்கிறத பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரெச்சுனால் நம்ம இழுக்க போகிறோம், ஒரு பக்கமாக நம்ம இழுக்க போகிறோம். ஓகே, ஸோ எந்த பக்கம் இழுக்க போகிறோம்? ஸோ திருப்பி நான் இது ஒரு 20ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ திருப்பி போயிட்டு ஸ்ட்ரெச், வெறும் எஸ்டின்னு அடித்தோன்னா எங்கே போய் நிற்கிது பாருங்கள், ஸ்ட்ரெச். ஓகே, ஸோ இசட் ஆக்சிஸை பேஸ் பண்ணி எனக்கு ஸ்ட்ரெச் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? ஓகே, எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகணும்? ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ், சாரி எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இதில் லிமிட், இந்த இதில் பார்த்தீங்கன்னா லிமிட் நல்லா தெரியும். ஓகே,
நம்ம ஏற்கனவே இன்னொன்றில் பார்த்தோம், பெண்டில் பார்த்தோம். அதோட இதில் தெளிவாக தெரியும். ஓகே, ஸோ திருப்பி என்னென்னா அந்த பாக்ஸுக்கு போயிட்டு நான் அதோட ஹைராக்கி பாயிண்ட்டை நான் வந்து மூவ் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, மூவ் டு பார்த்திங்கன்னா இங்கே தெரியும். ஓகே, பட் நமக்கு வந்து கரெக்டாக சென்டரில் இல்லை, அதனால் நமக்கு அங்கே தெரியவில்லை. இங்கே தான் இருக்குது. ஹைராக்கியை கொஞ்சம் ஏற்றிடுவோம். ஸ்ட்ரெச்சை திருப்பி ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே கொடுப்போம். லிமிட் ஓகே, இதுதான் வந்து ஸ்ட்ரெச் கமாண்ட். இப்படி தான் வேலை செய்யும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்விஸ்ட்டுங்கிற கமாண்டை நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் ஹைட் அதிகமாக கொடுத்துப்போம். ஓகே, ரைட்டுங்களா? திருப்பி நம்ம இதெல்லாம் போயிட்டு ஹைராக்கி அஃபெக்ட் ஹைராக்கின்னு சொல்லி கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுப்போம். சென்டர் பண்ணி வச்சுப்போம். ஓகே, ரைட். ஸோ இப்போ போயிட்டு முறுக்கு கம்பியை முறுக்கிறது. ஓகே, ஸோ எவ்வளோ முறுக்கணும், இதில் ஏன் இப்படி வருதுன்னா நமக்கு இங்கே திருப்பி செக்மெண்ட்ஸ் ஹைட் வந்து ஒரு 50 செக்மெண்ட். ஓகே, பாருங்கள், செக்மெண்ட் நம்ம ஏற்றாததுனால நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு முறுக்கு கம்பி ரெடி ஆகி விட்டது. சூப்பராக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதை வச்சு. ஓகே, எனக்கு நடுவில் வந்து எனக்கு வேணும்னா திருப்பி லிமிட் ஆஃப்செட். பார்த்தீங்கன்னா ஜன்னலெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும் ட்விஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, மேலேயும் கீழே ட்விஸ்ட் இருக்காது. ஸோ இதுதான் ட்விஸ்ட்டுங்கிறது. ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? ஸோ ரைட், ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, அது இல்லாமல் அதில் சொல்ல முடியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட மொபைல் நம்பர் 2 மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேயுமே வந்து டீட்டெயிலாக நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். ரெண்டுமே வாட்ஸ்அப் நம்பர் தான், அதில் வாய்ஸ் மெசேஜஸ் அனுப்பலாம். அது இல்லாமல் நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸும் எடுக்கிறோம். ஓகே, என்னென்ன கோர்சஸ் எடுக்கிறோங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் எந்த கோர்சஸாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேங்களா? பண்ணிங்கன்னா அதில் வந்து ஃபீஸ் டீட்டெயிலாம் அதில் தான் சொல்லுவோம். கமெண்ட்ஸில் எக்காரணத்துக்கு ஒன்று ஃபீஸ் டீட்டெயில் கேட்காதீங்க, அங்கே நாங்கள் ஃபீஸ் டீட்டெயில் தரமாட்டோம். ரைட்டுங்களா? ஸோ இது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குதுங்களா? பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லுங்கள். ஓகேங்களா? ரொம்ப நன்றி.